ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தினமும் இட்லி தோசைன்னு வெள்ளையாகவே கொடுக்குறதுக்கு பதிலாக நம்ம குழந்தைங்களும் அதையே சாப்பிட்றாங்களே, வெறுமனே இட்லி தோசைன்னா ஒரே போரிங்காக இருக்கும். அதனால் இன்றைக்கி என்ன பண்ணுறோம், ஒரு வித்தியாசமாக நைட்டு டின்னருக்கு தான் 1 டம்ளர் இட்லி அரிசி, 1/2 டம்ளர் கம்பு, 1/2 டம்ளர் கேழ்வரகு இது எல்லாத்தையுமே சேர்த்து ஊற வச்சுட்டு அதை நல்லா அலசி வச்சுப்போம். ஒரு 1/4 டம்ளர் உளுந்து, 1 ஸ்பூன் வெந்தயம் இது ரெண்டுத்தையும் சேர்த்து தனியாக ஊற வச்சுருக்கோம். இது ரெண்டுத்தையுமே தனித்தனியாக ஆட்டி ரெண்டுத்தையும் ஒன்றா அப்புறமா மிக்ஸ் பண்ணி தோசை ஊற்றி காட்டுறேன். மாவு அரைச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ், கரைச்சாச்சு. இப்போ மணி பார்த்தீங்கன்னா 4 மணி. நம்ம நைட்டு ஒரு 7 மணி இல்லை 8 மணிக்காக ஊற்றுனா டிஃபன் நல்லா வரும் தோசை. நம்ம ஊற்றிப்போ அப்புறம் பார்க்கலாம். நம்ம உளுந்து இந்த பதத்துக்கு மசிஞ்சால் போதும். இப்போ வழிச்சிடலாம். இப்போ ராகி தோசை ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு அதுக்கு கொஞ்சம் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்ச நேரம் பொறுத்து அதை திருப்பிக்கலாம். ராகி தோசை ரெடி ஆயிடுச்சு. இது கூட நம்ம மீன் குழம்பு, காரக்குழம்பு கூட ஊற்றி சாப்பிடலாம். ராகி தோசை ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.